நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சத்தான ஒரு ஊத்தாப்பம் ரெசிபியோட வந்திருக்கேங்க. வழக்கமா ஊத்தாப்பம் நம்ம இட்லி மாவு போல அரைச்சு அதுக்கப்புறம் கேரட், வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து செய்வோம். ஆனா இந்த ஊத்தாப்பம் உளுந்து மாவும் முட்டையும் சேர்த்து செய்யற ஊத்தாப்பங்க. ரொம்பவே டேஸ்டியா அதே சமயம் சத்தானதா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு உளுந்த ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 முட்டையை உடைச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையும் உளுந்து மாவும் நல்லா ஒன்று சேர கலந்த பிறகு தான் மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், துருவின கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே துருவின தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வழக்கமான ஊத்தாப்பம் போல் நல்லாவே அழகான குட்டி குட்டியான ஊத்தாப்பமாக சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு பரிமாறினா சூடான உளுந்து முட்டை ஊத்தாப்பம் ரெடி.